ட்ரை தீஸ் பேஜ் நம்பர் 31ல இருக்கிறது நம்ம போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் -15 இஸ் ஸ்மாலர் தென் -26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது? நோ. இது given statement is false. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா in negative integers என்னது? greater value எப்பவுமே எப்படி இருக்கும்? greater value will be small. ஸ்மாலா இருக்கும். ஓகேவா? greater number will be having smaller value. ஸோ கிரேட்டர் நம்பர் எந்த நம்பர் கிரேட்டா இருக்கோ அதுக்கு நமக்கு என்ன இருக்கும்? ஸ்மாலா இருக்கும். அப்போ கிரேட்டர் நம்பர் இதுல எது? -26. இப்போ -26 தான் ஸ்மாலர். 15 இஸ் கிரேட்டர். -15 இஸ் கிரேட்டர். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்? இந்த இது வந்து கம்பேரிசன் வந்து இந்த பக்கம் வந்திருக்கணும். இப்போ -15 இருக்கு, -26 இருக்கு அப்படின்னா எது கிரேட்டர்? -15 தான் கிரேட்டர். இதுக்கு தான் பாருங்க ஸ்மாலர் நம்பர். இது -15 என்னது? ஸ்மாலர் நம்பர். ஸ்மாலர் நம்பருக்கு என்னவா இருக்கும்? கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். அதுதான் பிக்கரா இருக்கும். கிரேட்டர் வேல்யூ, இங்க ஸ்மாலர் வேல்யூ. ஸோ கிரேட்டர் நம்பருக்கு தான் ஸ்மாலர் வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? -26 எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அதுதானே பெருசு. அப்போ -15 இஸ் கிரேட்டர். த ஆன்சர் இஸ் நோ. நெக்ஸ்ட், விச் இஸ் ஸ்மாலர்? -3 ஆர் -5? ஒய்? இப்போ இதே மாதிரி தான் நமக்கு -3 இருக்கு, -5 இருக்கு. எது ஸ்மாலர்? ஸோ நமக்கு கிரேட்டர் நம்பர் தான் ஸ்மாலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? -5 தான் ஸ்மாலர். அப்போ நமக்கு என்ன வரும்? -3 இஸ் கிரேட்டர். விச் இஸ் ஸ்மாலர்? -3 ஆர் -5 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? -5 இஸ் ஸ்மாலர். சரியா? -5 இஸ் ஸ்மாலர். கிரேட்டர் நம்பருக்கு ஸ்மாலர் வேல்யூ இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் என்னது? நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்ததுன்னா. பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். விச் இஸ் கிரேட்டர்? தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? விச் இஸ் கிரேட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னது? 7ம் -4 கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பார்த்த உடனே தெரியும், ஈஸி. ஸோ 7 இஸ் த பாசிட்டிவ் நம்பர். அப்போ 7 இஸ் கிரேட்டர். ஸோ விச் இஸ் கிரேட்டர்? 7 இஸ் கிரேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? விச் இஸ் த கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர் லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நம்பர் லைன் இருக்கு. இப்போ இங்க 0 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 1 2. இந்த பக்கம் என்ன இருக்கு? -1 -2 -3 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? விச் இஸ் த கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர். இப்போ நெகட்டிவ் இன்டிஜர்ல பார்த்தோம்னா என்னது? -1 -2 -3 அப்படியே போயிட்டே இந்த பக்கம் போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்? வேல்யூ என்னவாகும்? ஸ்மாலரா இருக்கும். அப்போ நமக்கு கிரேட்டஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் இன்டிஜர்ல விச் இஸ் கிரேட்டஸ்ட்? -1 இஸ் கிரேட்டஸ்ட். -1 இஸ் greatest negative number. Okay, greatest negative integer. ஆமாம், அதுதான் கிரேட்டஸ்ட். ஏன்னா -1க்கு அப்புறம் பாருங்க, இப்போ -100 இருக்கு, -1 இருக்கு. எது கிரேட்டஸ்ட்? -1 தான் கிரேட்டஸ்ட். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பரா இருந்தா நமக்கு என்னவாகும்? ஸ்மாலர் வேல்யூவா இருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் எங்க ஆரம்பிக்குது? இங்க ஆரம்பிக்குது. ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எது? 1 இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். 0 வந்து எய்தர் நெகட்டிவ் நாட் அ பாசிட்டிவ். இப்போ ஃபோர்த் ஒன்னுக்கு ஆன்சர் என்னது? ஃபோர்த் ஒன் இஸ் விச் இஸ் த கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜருக்கு ஆன்சர் என்னது? -1. அதுவே ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆன்சர் என்னது? விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது? +1. சரியா? இது நம்ம அப்படியே போகும்போது 1 பெருசா 100 பெருசா? +1னா +100 பெருசா? +100 தான் பெருசா? அப்போ 1 தான் ஸ்மாலஸ்ட். அதுக்கு முன்னாடி பாருங்க 0 இருக்கு. 0 வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அப்புறம் -1 இஸ் த கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர்.